தாழ்மை குறித்து இயேசு ஒரு அறிவுரையை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசன பகுதியிலே இருக்கிறது. முதலாவது அந்த வசன பகுதியை நாம் படிப்போம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இது சற்று எளிமையான ஒரு வசன பகுதி தான், நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆயினும் நாம் அதை தியானிப்போம். நமக்கு அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, இது அவ்வேளையில் என்று சொல்லப்படுகிறது, எப்போதென்று சொல்ல முடியாது. இந்த முந்தின அதிகாரத்தில் பார்த்த நிகழ்வை தொடர்ந்து இருக்கலாம், அல்லது கப்பர்நகூமிலே அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இருக்கலாம். அதாவது மறுரூபமலை நிகழ்வுக்கு பின்பு திரும்பி வந்து கப்பர்நகூமிலே தன்னுடைய ஊழியத்தை மீண்டும் ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே என்று நாம் கருதலாம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்பது என்று கேட்கிறார்கள். இதில் பரலோக ராஜ்யம் என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு தெளிவு தேவை. ஏனென்றால் நம்ம பைபிளை படிக்கும்போது மட்டுமல்லாமல், பைபிளை படிப்போது இல்லாமல் கிறிஸ்தவ இறையியலை படிக்கும்போதும் இந்த ராஜ்யம் என்கிற வார்த்தையை பல விதத்திலே பைபிளை பார்க்க முடியும். நாடுகளுடைய ஆட்சியும் ராஜ்யம் என்று சொல்லப்படும். ஆனால் அது அந்த கோணத்தில் நாம் இங்கே பார்க்கவில்லை. மற்றபடி தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்று சில பதங்களை நாம் அடிக்கடி பைபிளில் படிப்போம். இந்த பதங்களுக்குள் சில தொடர்புகளும் உண்டு, சில வேறுபாடுகளும் உண்டு. பல வேளைகளில் அதை கிறிஸ்தவர்கள் இன்னும் அறியாமல் இருப்பது சற்று வேதனைக்குரியது. அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அதை தெளிவாக படித்திருப்பது நல்லது. என்றால் பல வேளைகளிலே பரலோகத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் போட்டு குழப்பிக்கொள்வது ஒரு வாடிக்கையாக வழக்கமாக இருக்கிறது. சரி, அப்படியானால் பரலோக ராஜ்யமும் பரலோகமும் வேறு வேறா என்றால், ரெண்டும் ஒன்றென்று சொல்கிறவர்களும் இருக்கின்றார்கள். கணிசமானவர் மக்கள் அந்த நம்பிக்கை இருக்கிறது. கணிசமான மக்கள், பிரசங்கியார்கள், போதகர்கள் அப்படித்தான் பிரசங்கிக்கிறார்கள். அது தெரிந்து செய்கிறார்களா, தெரியாமல் செய்கிறார்களா, அல்லது ஆர்வக்கோளாறால் சொல்கிறார்களா, அல்லது அதை குறித்து ரொம்ப தெரிந்திருந்தால் கூட ஒருவேளை சரி மக்களுக்கு அதை போட்டு நம்ம குழப்ப வேண்டாம் என்கிற நோக்கத்தில் செய்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி கூட செய்யலாம். ஆனால் மக்களை குழப்புவது அல்ல நம்முடைய நோக்கமும், மக்களை தெளிவுபடுத்துவதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த கோணத்தில் பரலோக ராஜ்யத்தை நாம் புதிய ஏற்பாடிலே, குறிப்பாக 4 சுவிசேஷங்களிலே, அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலே, இன்னும் குறிப்பாக இயேசு கற்றுக் கொடுத்ததான ஜெபத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது, அல்ல அந்த ஜெபத்தை நாம் ஆய்வு செய்து கவனமாய் படிக்கும்போது ஒரு வார்த்தை வேறுபாட்டை அல்ல பொருள் வேறுபாட்டை நீங்கள் காண முடியும். அது என்னவென்றால், இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாம் சற்று நினைவு கூறுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம்
பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பொருளில் ஒரு வேறுபாடு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிறது நம்ம பிதா என்று நாம் நம்புகிறோம், அது உண்மையும் கூட. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, அப்படின்னா மகிமைப்படுவதாக, அல்லது நீர் விசேஷத்தவர், எப்படியும் அதை புரிந்து கொள்ளலாம். கனத்துக்குரிய வார்த்தை. அல்ல அனைத்து படைப்புகளுக்கும் அப்பாற்பட்டவர், அப்படியும் புரிந்து கொள்ளலாம். ஆகவே பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் அடுத்த வார்த்தையில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படியானால் ஒரு ராஜ்யம் பரலோகத்தை போல பூமியிலே வரும். பரலோகம் இங்கே வராது, பரலோகத்தை போன்ற ஒரு ராஜ்யம் இங்கே வரும். அதான் அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல. அதான் நீர் ஆட்சி செய்கிற அந்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல அமைதி, சந்தோஷம், சமாதானம் அனைத்தும் நிறைந்த ஒரு ஆட்சி நீர் பரலோகத்திலே செய்கின்றீர். அதுபோன்ற ஒரு ஆட்சி பூமியிலும் செய்யப்படுவதாக. இந்த பூமியிலே பரலோகத்தை போல ஒரு ஆட்சி அமைக்கிறது மெசியாவுடைய பணி. அதற்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் பரலோக ராஜ்யம். ஆகவே பரலோகம் தெய்வம் தங்கியிருக்கிற இடம், பரலோக ராஜ்யம், அந்த பரலோகத்தை போன்ற ஒரு ஆட்சி பூமியிலே மேசியா அமைக்கிற ஆட்சி. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் இங்கே, அதாவது எந்த பரலோக ராஜ்யம்? இந்த பூமியிலே மேசியா மூலம் அமைக்கப்படுகிற ஒரு ராஜ்யத்தை யூதர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அல்லவா? சீசர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் அப்படி என்றால், அதை இன்னொரு கோணத்தில் சொன்னால், நீ ராஜாவாக இருப்பீர். இப்போது எங்களுக்கு ஓரளவு புரிந்து விட்டது. மர்ரூ மலையிலே நாங்கள் அதை பேதுரு பார்த்திருப்பார் அல்லவா? மற்றவர்கள்கிட்ட இது ஓரளவு புரிய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நீர் அமைக்க போகிற, நீர் மெசியாவாக, நீர் ராஜாவாக இருந்து அமைக்க போகிற அந்த ராஜ்யத்தில் யார் பெரியவர்? நாங்கள் 12 பேர் வாரோம். இந்த 12 பேரில் யார் முக்கியமான பதவியை யாருக்கு கொடுப்பீர்? இல்லை, பல நாடுகளில் பிரைம் மினிஸ்டர் அல்ல ஜனாதிபதி இருப்பாங்க, அது உயர்ந்த பதவி. அல்ல ராஜாக்கள் இருப்பார்கள். அடுத்தது முக்கியமான பதவி பாதுகாப்பு அமைச்சர், சில நாடுகளில் உள்துறை அமைச்சர், அடுத்த நிதி அமைச்சர். இதுதான் மிக மிக முக்கியமான பதவிகள். எல்லாருக்கும் மந்திரி பதவி, எல்லா மந்திரி பதவியும் முக்கியமானதான். ஆனால் கீ போஸ்ட் என்று சொல்லுவாங்க, இல்லை கீ போஸ்ட் இந்த கேபினட் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டை பொறுத்தளவில். மற்ற நாடுகளில் ஒவ்வொரு பதங்களை சொல்லுவாங்க. அது யாருக்கு? இன்னும் ராஜ்யமே அமைக்கலை அப்படின்னா இயேசு ராஜ்யத்தை அமைச்சிருவார்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி ராஜ்யத்தை நீர் அமைக்கும்போது எங்கே நாங்கள் 12 பேர் வாங்குகிறோம், யாருக்கு முக்கிய பதவி கொடுப்பீங்க? இல்லையா? ஒருவேளை நமக்கு கூட அப்படி வரலாம். நம்ம ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருந்தோன்னா, அரசியல் கட்சியில் இருக்கிறவரை பற்றி ஒருவனுமா சொன்னார், கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தவுடனே வட்டச் செயலாளராக விரும்புவான், வட்டச் செயலாளர் ஆனவுடனே ஒன்றிய செயலாளராக விரும்புவான், ஒன்றிய செயலாளர் ஆனவுடனே மாவட்ட செயலாளராக விரும்புவான், அடுத்தது எம்எல்ஏ ஆக விரும்புவான், அடுத்தது மந்திரியாக விரும்புவான், அடுத்தது இருக்கிற முதலமைச்சர்களையோ பிரைம் மினிஸ்டரையோ கவிழ்த்து விட்டு அந்த பதவிக்கு வர விரும்புவான். இதுதான் அரசியல்வாதிகள். ஆகவே இந்த அப்போஸ்தலர்களுக்கும் அந்த எண்ணம் அது விதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு ராஜ்யத்தை அமைப்பார், அந்த ராஜ்யம் அமைதி, சந்தோஷம், சமாதானம் நிறைந்தது தான். ஆனால் எங்களுக்கு நல்ல ஒரு பதவி வேணுமே. அந்த எண்ணம் வரும்போது என்று கேட்டார்கள். இயேசுவிடமே வந்து கேட்டாங்க. அது நல்லதுதான் இல்லையா? ஒருவர் காலை வாராமல் இயேசுவிடம் வந்து கேட்டது. ஏன்னா அரசியலில் அது சகஜம். ஆனால் இவர்கள் இயேசுவிடம் வந்து கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளை தம்மிடத்தில் அழைத்து, இயேசு நேரடியாக பதிலையே சொல்லலை. ஆண்டவர் பதில் ஒரு ட்ராமா மாதிரி காட்ட ஆரம்பிக்கிறார். கேட்டோடனே இவர் பார்த்துருப்பார், ஒரு அந்த பக்கம் பிள்ளைகள் இருந்திருக்கலாம், ஒரு சின்ன பிள்ளை கூப்பிடுறாரு. அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, எல்லாருக்கும் முன்னும் அந்த பிள்ளை நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி, சீசர்கள் மனமே திரும்ப இல்லையா என்று அல்ல,
மனம் திரும்பி தானே இயேசுவை கூட வராங்க. ஆகவே மனம் திரும்புதல் என்று இங்கே சொல்கிற வார்த்தை குழந்தைகளுடைய மனதை போன்ற ஒரு மனதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா குழந்தைகள் பெற்றோரை சார்ந்து வாழும். அதுபோல் நீங்கள் ராஜாவை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பதவி எது கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பில் என்னோடு வரக்கூடாது. அதுதான் அது சொல்ல வரும். அதுதான் நீ மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அதை பொதுமைப்படுத்துகின்றார். அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, ஏன்னா கேட்டது அப்போஸ்தலர்கள், ஆனால் அங்கே இருந்தவர்கள் யார்? பரிசேயர்களும் இருந்திருப்பார்கள். ஏன்னா பிள்ளைங்க இருந்தாங்கல்ல, பிள்ளைங்க இருந்தாங்க. யார் இருந்திருப்பாங்க? பெற்றோர் இருந்திருப்பாங்க. இயேசு மீது குற்றம் சாட்ட வந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள் போன்ற பிற தலைவர்கள் இருந்திருப்பாங்க. ஆகவே செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னதோடு நில்லாமல் சூழ்ந்திருந்தவர்களுக்கு சொல்கிறார். ஆகவே இங்கே மனம் திரும்பாத மக்கள், அது சீடர்களாக இருந்தாலும் பொருந்தும், யூதாசுக்கு அது பொருந்தும் அல்லவா? ஆகவே நீங்கள் ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தந்தை தாயை சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறதோ அதுபோல நீங்கள் ராஜாவாகிய மேசியாவை சார்ந்து அல்லது விசுவாசித்து வாழ வேண்டும். அந்த ராஜாதான் உங்களை ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வது, அந்த ராஜாதான் அந்த ராஜ்யத்தை சாபிக்க இருப்பது. ஆகவே அவரை சார்ந்து வாழாமல் அல்ல அவரை விசுவாசித்து வாழாமல் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆகவே சீடர்களுக்கு சொல்கிற செய்தி பெரிய பதவி அல்ல முக்கியம், முதலாவது ராஜ்யத்துக்குள் நீங்கள் செல்ல வேண்டும். அது மேசியாவை சார்ந்து நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் என்றால் அங்கே சூழ்ந்திருந்த மக்களுக்கும் அது செய்தியாகிறது. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக. அப்போது ராஜாவை சார்ந்து வாழக்கூடிய அளவிலே தன்னை தாழ்த்துகிறவன் தான் பெரியவனாக இருப்பான். பரலோகம் போகிறதல்ல முக்கியம், போகும்போதும் அங்கே நீங்கள் கேட்டீங்களா ஒரு கேள்வி, அதுக்கு பதில் மனம் திரும்பி குழந்தை போல் ஆவது உள்ளே போகலாம், அவரை சார்ந்து அவரை விசுவாசிப்பதனால் உள்ளே போகலாம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அவரே சார்ந்து, அப்படின்னா அவருக்கு கட்டளைகளுக்கு தாழ்மை கீழ்ப்படிதல் என்று சொல்லலாம். எல்லா கட்டத்திலும் ஒரு கீழ்ப்படுகிற வாழ்வுதான் உங்களை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக மாற்றுமே தவிர நீங்கள் இங்கே பதவிக்கு அடிபோடுவதால், பதவியை கேட்பதனால் நான் உங்களுக்கு பதவி கொடுக்க போவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? இப்படிப்பட்ட பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று அந்த குழந்தையை முன்னிறுத்தி அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான். அது மட்டுமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இதற்கு இன்னொரு முடிவுரையும் அங்கே பார்க்க முடியும். மார்க் 9:9-35 மார்க் 9:35 படிப்போமானால், அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரணமாக இருக்க கடவன் என்று சொல்லி என்று பார்க்கிறோம். சிறுபிள்ளை எடுத்து அதை அவன் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அது அந்த மெசேஜ் ஆக்சுவலாக அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக சூழ்ந்திருந்த மக்களுக்கு என்ன சொல்லன்னா, இந்த குழந்தையை போல இந்த அப்போஸ்தலரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலரை ஏற்றுக்கொள்கிறவன், அதாவது அப்போஸ்தலரை செய்தி ஏற்றுக்கொள்கிறவன். அப்போஸ்தலர் என்ன செய்தியை சொன்னாங்க? இயேசு ராஜா என்ன செய்தியை சொன்னாங்க? அந்த செய்தியை சொல்லும்போது அவர்கள் அப்போஸ்தலரை ஏற்றுக்கொண்டவர்களாக கருதப்படுவார்கள். அந்த குழந்தையை இப்போ அப்போஸ்தலருக்கும் ஒப்பிடுறார். அதை ஏற்றுக்கொள்வர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் யாரை? என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று அங்கிருந்த மக்களுக்கும் செய்தி சொல்கிறார். ஆகவே இவருடைய பெருமைக்கும் செய்தி
கொடுத்துறாரு, நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும் என்று. அதே குழந்தைய பப்ளிக்கு, அதாவது ஒரே குழந்தைய வச்சு 2 செய்தி சொல்லார், அப்படி புரியணும். ஒரே குழந்தைய வைத்து அப்போஸ்தலருக்கு என்ன செய்தி சொல்கிறாரு? தாழ்மை மற்றும் சார்ந்திருத்தலை கற்றுக் கொடுக்கிறார். அதே குழந்தையை வைத்து பொதுமக்களுக்கு சொல்கிறாரு, இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்வது போல நீங்கள் அப்போஸ்தலர்கள் சொல்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் என்னை குறித்து சொல்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ராஜாவை என்று சொல்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் பரலோகத்திலே இருக்கிற பரமபிதாவை நம்பியிருக்கிறவர்களோ அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அந்த செய்தியை முடிக்கின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தலைமைத்துவ பாடம், தேவனுடைய ராஜ்யத்தில் தலைமையிடத்தை அடைய விரும்புகிறவர்கள் தாழ்மையுடன் பிறருக்கு பணி செய்ய எப்போதும் முன்வர வேண்டும். அதுதான் நிச்சயமாக வெற்றி தரும். இன்றைய அரசியல் களத்தில் கூட பல்வேறு வகையிலே மக்கள் அரசு தலைவராக விரும்புகிறார்கள். பணத்தை எல்லாம் கொடுத்து மேலும் மேலும் மேலே போகிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு தலைவன் மக்களுக்கு பணிவு செய்வதனால் மக்கள் அவனை ஏற்றுக்கொண்டு அவர் உயர்ந்த இடங்களுக்கு வர வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இயேசு கிறிஸ்துவும் நல்ல பணி செய்தார், மக்கள் அவரை இறுதியிலே புறக்கணித்தார்கள். பல வேளைகளிலே பல நாடுகளிலே உண்மையாக தங்கள் மக்களுக்காய் பாடுகிறவர்களை அதே மக்கள் புறக்கணிக்கிறதையும் இயேசுவை புறக்கணித்த போல இங்கேயும் பார்க்க முடியும். இப்போது உங்களுடைய கருத்துகள் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைகள் போல ஆகாவிட்டார். சிறு பிள்ளைகள்லாம் எப்படி, அது சிறு பிள்ளைகள் ஒன்றும் தெரியல அப்படியா? சொன்ன உடனே இல்லை இல்லை இல்லை, சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படி இல்லை. சிறு பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருப்பார்கள், அதுதான் செய்தி. சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அப்படி நம்ம ஒரு அவன் போத ஒன்றும் தெரியாதென்றால் எந்த மனிதனுக்கும் எதுவுமே தெரியாது இல்லை, எல்லோருக்கும் எல்லா மனிதனுக்கும் எல்லாம் தெரியாது. அப்போ எல்லோருக்குமே அறிவில் குறைவுள்ளவர்கள் தானாக. அதல்ல, பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்திருப்பார்கள். அதுபோல் நீங்கள் ராஜாவை சார்ந்திருக்க வேண்டும், ராஜாவை விசுவாசிக்க வேண்டும், அதுதான் செய்தி. மற்றபடி பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது என்பதல்ல, அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா அப்படி பார்த்தா எனக்கு கூட நிறைய தெரியாது, உங்களுக்கு நிறைய தெரியாது, உலகத்தில் விஞ்ஞானிகளுக்கே நிறைய தெரியாது. ஆகவே அதல்ல, தெரியாது தெரியும் என்பதல்ல. எப்படி பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை சார்ந்து வாழ்கிறார்கள், பெற்றோரை அப்படியே நம்புகிறார்கள், அதுபோல் நீங்களும் மெசியாவை சார்ந்து வாழ வேண்டும், மெசியாவை நம்ப வேண்டும். அதாவது அப்போஸ்தலர்கள் மெசியாவை சார்ந்து வாழ்வதனால் ராஜ்யத்திலே பதவியை பெற முடியும். மக்கள் அதாவது இதுவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இந்த பிள்ளையைப் போல பெற்றோர் அவர்கள் நம்புவது போல ராஜாவை விசுவாசிப்பது மூலம் ராஜ்யத்துக்குள் வர முடியும். அதுதான் ஒரே பிள்ளை மூலம் 2 பேருக்கு 2 செய்தி. கேள்வி கேட்ட அப்போஸ்தலர்களுக்கும் அதை பார்த்து கொண்டிருந்த பரமக்களுக்கும் செய்தி சொல்கிறார். அவை ஒன்றுமே தெரியாமல் அப்படி அல்ல, ஒன்றுமே தெரியாமல் விசுவாசிகள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, நாம் வளர்ந்து வர வேண்டும் என்பதுதான் எபிரேயர்லே எல்லாம் சொல்கிறார். ஆகவே தெரியாது என்பதில் சார்ந்திருப்பார்களா இல்லையா என்பதுதான் செய்தி. அந்த குழந்தையை பார்த்து இந்த சிறு பிள்ளைகளை எது சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிடுவாங்க, அப்படி ஏற்றுக்கொள்வாங்க. அப்படியா? அப்படி எடுக்கலாம். சிறு பிள்ளைகள் பெற்றோர் சொல்வது அப்படியே நம்பும் அல்லவா, அப்படி அந்த பொருளில் எடுப்பதனால் தவறு ஒன்றுமில்லை. எதுவுமே தெரியாது என்கிற அந்த பொருளில் நம்ம எடுக்க வேண்டாம். ஏற்றுக்கொள்வாங்கன்னா இப்போ நம்ம யாராவது சொன்னால் நம்ம உடனே அதுக்கு கேள்விகள் எழுப்பும்போது நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிட்டு தானே ஏற்றுக்கொள்ளணும். அது எப்படி சொல்கிறீங்க? யாராவது சொல்கிறத கிளாரிஃபை பண்ணுறதை பற்றி பேசலை, இயேசுவை குறித்து சொல்கிற செய்தி அது ரொம்ப தெளிவாக சொல்லார் பாருங்க. இப்படிப்பட்ட சிறுபிள்ளையை ஒன்றை என் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளவரோ என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறோ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அந்த மெசேஜ் சம்பந்தப்பட்டதான் இதை சொல்லாரே தவிர எல்லோரும் சொல்வதை கிளாரிஃபை பண்ணி எடுக்கணுமானா கிளாரிஃபை பண்ணி தான் எடுக்கணும். அது வேறு இது வேறு. இயேசுவை குறித்த செய்தியை குறிப்பாக இயேசு மெசியா என்கிற செய்தியை நம்புகிறது தான்.
என்னை அனுப்பினவரை, என்னை நம்புவதுனா என்னை அனுப்பினவரை, அதுதான் மெசேஜ் அங்கே. இப்போ வேறு வேறு செய்திகளை நாம் நம்புறது கேள்வி கேட்டு தான் நம்பணும், கண்டமேனியும் நம்பக்கூடாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் தவறாக பிரசங்கம் பண்ணுறாங்க, அதெல்லாம் அப்படி எடுக்கிறதா? அப்படி அல்ல. இயேசு ராஜா என்கிற செய்தி மாற்ற முடியாத செய்தி. அதை இயேசு சொன்னாலும் நம்ப வேண்டும், அப்போஸ்தலர்கள் சொன்னாலும் நம்ப வேண்டும், வேறு யாரும் சொன்னாலும் நம்பலாம். ஏன்னா அது பைபிள் சொல்லிவிட்டது. ஆனால் பைபிள்லேயே போதிக்கிறேன் என்று பலர் இறையியல் அறியாமல், இறையியலை முறையை படிக்காமல் தவறாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி இருக்குமானால் அதை கேள்வி கேட்டு தான் நம்ம பரிசீலிக்க வேண்டும். இயேசு மெசியா என்கிற ஒன்றைத்தான் நம் கேள்வி கேட்காமல் நம்ப வேண்டும். நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து பேதுருக்கும் இயேசுவுக்கும் மட்டும்தான் அந்த டாக்ஸ் கொடுத்தாங்க, மற்ற சீஷர்களுக்கு கொடுக்கல. அதுல ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதா அல்லது அதை நம்ம இல்ல? அந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் தான் அங்கே இருந்தாங்க. இவங்க வரி செலுத்த வந்தபோது இவங்க 2 பேரும் தான் அங்கே இருந்தாங்க. மற்றவங்க வேறு பணிக்காக போயிருக்கலாம், அவ்வளோதான். அது இன்னொன்று என்னென்னா, இயேசு பேதுரு வீட்டில் தான் பல வேளையில் கப்பர்நகூமில் இருந்தார். அதனால் மற்ற சீடர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு கூட அந்த நேரம் போயிருக்கலாம், தங்களுடைய பணிக்கு போயிருக்கலாம். அப்படி